அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சுங்க. இந்த சமயத்தில் குழந்தைங்க விளையாட்டு வேண்டிய ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் இந்த சூப்பரான ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்களேன். திரும்ப திரும்ப கேட்பாங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 ப்ரெட்டு இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 ப்ரெட்டை எடுத்து நான் அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 குழந்தைங்க சாப்பிட்லாங்க. பாருங்கள், ஒரு 6 ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 பல்ஸ் விட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் நல்லா அரைச்சிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. டேஸ்ட்டு நல்லா சொல்லவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடுறேன். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ திரும்ப அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு இருக்குங்க தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காயும் எடுத்து நல்லா துருவி எடுத்துடலாம் நம்ம. இது ஒரு 1/2 கப்பு அளவுக்கு வந்துச்சு. நான் 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். செவ்வாழை வேணாலும் எடுத்துக்கலாம், பூம்பழம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக நம்ம துண்டுகள் போட்டுக்கலாங்க. இதை வாழைப்பழம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துலாலே கொஞ்சமாக தாங்க செஞ்சுருக்கேன். பாருங்கள், இதுவும் அது கட் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். அதுவும் அப்படியே இருக்கட்டும். நான்ஸ்டிக் மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தை எடுத்து ஃபஸ்ட்டு அந்த நெய்யில் நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துடணும். நம்ம வாழைப்பழம் போட்டதும் உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பிடித்தமான ஒரு ரெசிபி தாங்க இது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் பொன்னிறமாக நல்லா பொரிச்சிடணும். இப்போ இதில் என்ன செய்ய போகிறேன், நம்ம துருவி வச்சுருந்து தேங்காவை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பிரெட் க்ரம்ஸையும் நான் சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு இருக்கும் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வெல்லம் இருந்தாலும் நீங்கள் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம என்ன நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம கைவிடாத ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. வேறு எதுவுமே இதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம அந்த நாட்டு சக்கரை போட்டிருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் லைட்டாக இலகல் கொடுத்து நமக்கு எல்லாமே ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா சில்லுன்னு ஆறட்டும். ஆறுனதும் கையால் ஒரு மிக்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஒரு பால்ஸ் பிடிச்சிட போகிறோங்க. ரொம்பவும் பெருசாக இல்லாத ரொம்பவும் சின்னதாகவும் இல்லாத ஒரு மீடியம் சைஸில் நம்ம கையால் எந்த அளவுக்கு நம்மளால் பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க எல்லாத்தையுமே. நல்ல இந்த வாழைப்பழத்தோடு நீங்கள் அந்த பிரெட் க்ரம்ஸோட தேங்காய் துருவலோடு சாப்பிடும்போது அந்த இனிப்போடு சேர்த்து சான்ஸே இல்லைங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியாகவும் இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு குழிப்பணியார பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அது எல்லா குழியிலும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த பால்ஸ் எடுத்து ஒன்றா வச்சுருங்க. உடனே உங்களுக்கு அடிப்பிடிக்கிற போல் ஆகிடும். அதனால் நீங்கள் இப்பயும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இது ரெடி பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 உருண்டை தாங்க இருக்கும். அதை நம்ம ஃபைனலாக போட்டு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் நீங்கள் திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக ஒன்றும் கருக விட்டுறக்கூடாது. அவ்வளோதாங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் குழந்தைங்க கேட்டால் நீங்கள் வீட்டிலேயே கடையில் வாங்காது நீங்கள் ஹெல்த்தாக செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி வெயில் நேரத்திலலாம் குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி நம்ம எந்த ஒரு ரெசிபியும் கொடுக்கக்கூடாதுங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் டைம் குழந்தைங்களுக்கோசரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிலாம் ஹெல்த்தாக செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.